வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிற பெண்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள்ல ஒரு 2 சகோதரிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கு. யோவன்னாள், சூசன்னாள் அப்படின்னு சொல்லி 2 பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறப்ப அதில் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது: ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இதை வாசிக்கிறப்ப நமக்கு புரியுது அது என்ன, அவங்க யாரு அப்படின்றது. அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில், உலாவி கொண்டிருந்த நாட்களில், பூமியில் இருந்த நாட்களில் அவருக்கு ஊழியம் செய்ய, அவருடனே சேர்ந்து ஊழியம் செய்ய நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, அவரோடு பயணித்த 70 சீஷர்கள், பிரதான சீஷர்கள் இருந்தாங்க. இன்னும் அதிகமான மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வாசிக்கிறோம். ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் மலை மேலே ஏறி உட்கார்ந்தா கூட 5000 புருஷர்கள் உட்கார்ந்ததாகவும், அவர் நிறைய பேர் இன்னும் அதிகமான ஆட்கள் இருந்ததாகவும் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு முறை 7000 பேருக்கு அவர் சுவிசேஷம் சொன்னதாக வாசிக்கிறோம். அப்போ அவ்வளோ பேரும் இயேசு பின்னாடியே என்ன செஞ்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க, நடந்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. எப்பொழுது அவர் பேசுவார், எப்பொழுது நமக்கு சுகம் தருவார், எப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்த நாட்கள் அன்று இல்லையா? அப்படி இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை சப்போர்ட் பண்ண, அதாவது அதை இன்னும் அதிகமாக அவர் செய்கிறதுக்கு அவருக்கு உதவியாக இருக்கும் வண்ணமாக நிறைய பெண்கள் தங்களுடைய பணங்கள்னாலும் தங்களுடைய உடைமைகளினாலும் அவருக்கு உதவி செய்தார்கள்னு வேதத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட சகோதரிகளில் 2 பேர் தான் இந்த யோவன்னாள், சூசன்னாள் அப்படின்ற அந்த 2 பேரும். அவங்க 2 பேரில் யோவன்னாள் அப்படின்றவங்களை பற்றி தான் ஒரு பெரிய ஒரு குறிப்பு இருக்குது. என்னது? அவங்க ஏரோதுன்றது யார்? அந்த நாட்களில் ஆட்சி செய்த ராஜா. அந்த ராஜாவிட்ட காரியக்காரன் அப்படின்ற ஒரு பதவி, அதாவது தளபதிக்கு மந்திரிமாரு அந்த மாதிரி ஒரு பதவியில் காரியக்காரன் அப்படின்றதும் ஒரு பதவி இல்லையா? அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன அடுத்து செய்யணும் அப்படின்ற அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறதுக்காக ராஜாவுடனே இருக்கிற ஒரு பதவி, அதாவது ஒரு மேன்மையான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரோதின் காரியக்காரனுடைய யார்? மனைவி தான் அந்த யோவன்னாள். சரிங்களா? அவ்வளோ பெரிய மேன்மை அந்த யோவன்னாளுக்கு இருக்குது. ஆனால் நம்ம யோசித்து பார்ப்போமே, ஏரோது ராஜான்றவர் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவர். ஆனால் அப்படிப்பட்ட எதிரான ஒரு கூட்டத்தில் இருந்த பொழுதிலும் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு அவர்களுக்கு பணத்தினாலும் உதவி செய்து கொண்டு என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு தாய் தான் அந்த யோவன்னாள், சூசன்னாள் அப்படின்ற சகோதரிமார். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் அவருக்கு எதிராக இருந்த கூட்டத்தில் தலைவராக இருந்தவர் தான் ஏரோது ராஜா. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இருந்த பொழுதிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 55ம் 56ஆம் வசனமும் அவர் சிலுவையில் அடைப்படும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார் இல்லையா? அதுக்கு அடுத்து அவரை கல்லறையில் கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லையா? இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுதும் இந்த யோவன்னாலும் இந்த சூசன்னாலும் கூட இருந்ததாக வேதத்தில் ஆதாரங்கள் இருக்குது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் என்ன அங்கே நடந்தது அப்படின்றத அவங்க கண் முன்னாடி பார்க்குறாங்க. 2வது அவரை எந்த கல்லறையில் வைக்கிறாங்கன்றதையும் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்களாம்? அவருக்கு நிறைய நறுமண தைலங்கள் மேலே பூசணும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்பாடு பண்ணுறதுக்காக அவங்க இடத்துக்கு அவங்க சென்றதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு.
அடுத்து ஓய்வு நாளாக இருந்தனால அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டில் ஓய்ந்து இருக்கிறாங்க. ஓய்வு நாள் முடிந்து முதல் நாளில் மரியாள், மகதலேனா மரியாள் எல்லாரும் அங்கே வர்றப்ப இந்த யோவன்னாலும் சூசன்னாலும் அங்கே வந்ததாக வேதத்தில் ஆதாரம் இருக்குது. 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னது, இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தார் அப்படின்றத முதல்ல சொன்ன மகதலேனா மரியாளோடு இருந்தவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறாங்க இந்த யோவன்னார். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க, அதிகாலமே எழும்பி அந்த நறுமண தைலத்தை ஆண்டவருக்கு பூச வேண்டுமேன்னு சொல்லி கல்லறையை தேடி வர்றாங்க. அப்படி கல்லறையை தேடி வர்றப்ப கல்லறை திறக்கப்பட்டதாக இருக்குது. அதற்கு மேலே இருந்த தேவதூதர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி அவங்களை தேற்றி என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர்கள்ட்ட போய் சொல்லட்டும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் தான் அந்த காட்சியை பார்த்ததாகவும் அதற்கடுத்து இவங்க தான் போய் என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர்களுக்கு சொன்னதாகவும் வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. எவ்வளோ மேன்மை பாருங்களேன். யோவன்னாலும் சூசன்னாலும் ஏரோதின் ராஜா அரண்மனையில் பிறந்திருந்தாலும், அங்கே வளர்ந்திருந்தாலும், அங்கே வாழ்க்கைப்பட்டிருந்தாலும் அவர்கள் யாருக்கு சகோதரியாகவோ அல்லது ஊழியக்காரியாகவோ இருந்திருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு. நாம் கூட எப்படி இருக்கலாம், எங்கனாலும் பிறந்திருக்கலாம், எங்கனாலும் வளர்ந்துருக்கலாம், எங்கனாலும் வாழ்க்கைப்பட்டு இருக்கலாம். ஆனால் யாருக்கு உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏன்னா அவரே மெய்யான தெய்வம்னு சொல்லி அறிந்தனால தான் அவர் சிலுவையில் அறையப்பட போடும் அவங்க பக்கத்திலே இருந்திருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கண்கொண்டு பார்த்துருக்குறாங்க. கல்லறையில் வைக்கப்பட்ட பொழுதிலும் பக்கத்திலே இருந்திருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த பொழுதிலும் பக்கத்திலே இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ மேன்மையான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவை நாம் காண வேண்டும்னு சொல்லி எல்லோருக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. பெண்களாக இருக்கிற நமக்கு நிச்சயமாக ஒரு மேன்மை உண்டு. ஏன்னா நாம தான் முதல்ல இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் இல்லையா? உயிரோடு எழுந்த தேவனை தரிசித்த பெண்களுக்குள் ஒருவராக நாமளும் நினைக்கணும். நம்மளை ஸ்திரீகள்னு சொல்லி ஆண்டவர் புறம்பே தள்ளலை. இயேசு கிறிஸ்து கொடுத்த இடம் ஸ்திரீகளுக்கு முதலிடம். அப்படிப்பட்ட இடத்தை பெற்றுக்கொண்ட நாம தேவனிடத்தில் முதன்மையான இடத்தில் இருக்கிற நாம தான் முதன்மையாக நம் குடும்பத்திற்காகவும் நம் சபைக்காகவும் நம்மளுடைய ஊழிய சந்ததிக்காகவும் இன்னும் அதிகமாக நாம ஊழியத்தில் இருக்கணுன்றதுக்காகவும் இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன செய்யணும், எப்பொழுதும் பரிந்து பேசி, எப்பொழுதும் வேண்டிக் கொண்டு, எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டு அவரை பாடி புகழ்ந்து நம்மளுடைய எல்லா ஒரு வேண்டுதல்களையும் ஆண்டவரிடத்தில் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுவே நமக்கு பிரதானமான வேலையாக இருக்க வேண்டும். ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அதுவே.